அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்க இன்னைக்கு இன்னும் சில நாட்களால ஓயல் பரீட்சை நடைபெற இருக்கிறதால, இந்த ஓயல் பரீட்சையில பெரும்பாலும் இந்த முறை வரக்கூடிய சில பகுதிகளை கவர் பண்ணிக்கு வாரோம். அந்த அடிப்படையில ஒளியியல், கேத்திரகணித ஒளியியல் என்ற பகுதி நிச்சயமாக பாசிபிள் வாரத்துக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய பகுதி. அந்த பகுதிய ஒரு சின்ன குறுகிய நேரத்துல அந்த தியரியை அதனுடைய தியரிய ரிவிஷன் மாதிரியாக அவசரமாக அதனுடைய முழு தியரியையும் அவசரமாக ரிவிஷன் பண்ண போறோம். சரிதானே? அப்ப நாங்க கூட பேசிக்காம பாடத்துக்குள்ள பேய்த்திருவோம். சரிதானே? இப்ப நாங்க இந்த கேத்திர கணித ஒளியியல் அப்படிங்கிற அழக படிக்கணும்டா ஒரு சில சொற்றொடர்களை கட்டாயம் தெரிஞ்சு கொள்ளணும். ஒரு சில சொற்றொடர்கள். அந்த அடிப்படையில நாங்க முதலாவது தெரிஞ்சு கொள்ள போற சொற்றொடர் என்னன்னு பார்த்தோம்னு சொன்னா, முதலாவது தெரிஞ்சு கொள்ளக்கூடிய சொற்றொடர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் என்றால் ஒளிர் பொருள் அப்படிங்கிற சொற்றொடர். ஒளிர் பொருள் என்ற சொற்றொடரை பார்க்க போறோம். ஒளிர் பொருள் என்றால் என்ன அப்படின்னா, ஒளியொண்ட வெளிவிடக்கூடிய பொருளை நாங்க ஒளிர் பொருள் அப்படின்னு சொல்றோம். ஒளியொண்ட வெளிவிடக்கூடிய பொருள். நாங்க உதாரணமாக பார்த்தோம்னு சொன்னா, இந்த லைட், அதே போல சூரியன், இதெல்லாம் ஒளிர் பொருள்னு சொல்லுவோம். அதாவது அவற்றில இருந்தால் ஒளி எங்களுக்கு கிடைக்குது, ஒளி அவங்க வெளிவிடுறாங்க, அப்படி ஒளிர் பொருள் அப்படின்னு சொல்றோம். இன்னொன்று ஒரு ஒளிரா பொருள் அப்படின்னு சொல்லுவோம். ஒளிரா பொருள் என்றால் என்ன? ஒளியை அவங்க வெளிவிட மாட்டாங்க, ஒளியை பெற்றுக்கொள்ளக்கூடிய பொருட்கள். ஒளி வெளிவிட மாட்டாங்க, ஒளியை பெற்றுக்கொள்வாங்க. நாங்க வருவோம், மனிதர்கள், மிருகங்கள், கல், ஏனைய பொருட்கள் எல்லாம் ஒளிரா பொருட்களாக வரும் இல்லையா? நாங்க எங்களோட கண் ஒரு ஒளிரா பொருள். ஒளியியல் சம்பந்தமாக தான் கதைக்கிறோம். எங்களோட கண், மனிதன் கண் ஒரு ஒளிரா பொருள். ஒரு பிம்பத்தை பார்க்குது, அதாவது அந்த ஒளியை உள்ளடக்கக்கூடிய பொருட்கள். அந்த ஒளியை பெற்றுத்தான் நாங்க என்ன செய்யறோம்? இருட்டுல எங்களுக்கு ஒரு பொருள் வழங்குறது வெளிச்சத்துல தான் வழங்குது. அந்த வெளிச்சத்தை தார பொருள் ஒளிர் பொருள் அப்படின்னு சொல்லுவோம். ஒளிர் பொருள்னு சொல்றேன். அந்த வெளிச்சத்தை பெற்றுக்கொள்றத ஒளிரா பொருள் அப்படின்னு சொல்றோம். சரிதானே? அடுத்ததாக நாங்க விளங்கி கொள்ள அடுத்ததாக இப்ப நாங்க ஒளிர் பொருள் என்றது விளங்கி இருக்கிறோம், ஒளிரா பொருள் விளங்கி இருக்கிறோம். அதுக்கு பின்னால ஒளிக்கதிர் சம்பந்தமாக இங்க நாங்க மெயினாக படிக்க போறது இந்த ஒளிக்கதிர் தான். ஒளிக்கதிர்கள் சம்பந்தமாகத்தான் மெயினாக படிக்க போறோம் இல்லையா? ஒளிக்கதிர்கள் சம்பந்தமாக மெயினாக படிக்க போறோம். ஆகவே ஒளிக்கதிர் என்றால் என்ன? இந்த ஒளிக்கதிர்கள்ல எவ்வாறான வடிவங்கள் இருக்குது, இதைத்தான் நாங்க மெயின் பண்ண போறோம். சரிதானே? இப்ப ஒளிக்கதிர் அப்படின்னு சொல்லி வந்தோம் என்றால், ஒளிக்கதிர் அப்படிங்கிறது என்னண்டா, நாங்க ஒரு ஒளி குறிப்பிட்ட சூரியன்ல இருந்து ஒளி பயணிக்குது இல்லையா? ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அப்படி ஒளி பயணிக்கக்கூடிய அந்த திசையை குறித்து காட்டுறதுக்காக நாங்க கீற ஒரு கோடு தான் ஒளிக்கதிர்னு சொல்லுவோம். உதாரணமா எங்கட நாங்க இங்க பல்ப் ஒன்று போட்டிருக்கிறோம்னு வச்சுக்கோங்க. பல்ப் இங்க இருக்குது, பல்ப் ஒன்று போட்டிருக்கிறோம். சரிதானே? இந்த பல்ப்ல இருந்து இப்ப எங்களுக்கு ஒளிர் போடுற திசைகள் எல்லாம், இந்த பல்ப்ல இருந்து ஒளி போடுற திசை எல்லாம் நாங்க ஒளிக்கதிர்களை காட்டலாம். இங்கால திசைக்கு போகும் இல்லையா? அப்ப நாங்க இப்படி ஒளிக்கதிரை காட்டுவோம். இங்கால மேல் நோக்கி போகும், இப்படி ஒளிக்கதிரை காட்டுவோம். இங்கால போகும், இங்கால ஒளிக்கதிரை காட்டுவோம். இந்த திசையை நோக்கி போகும், ஒளிக்கதிரை காட்டுவோம். இவ்வாறாக ஒரு கோட்டுல இந்த கதிர்ல ஒரு அம்புக்குறியை நாங்க போட்டோம்னால் அந்த ஒளி செல்லக்கூடிய பாதை, அந்த ஒளி செல்லக்கூடிய பாதையை குறிக்கிறது தான் நாங்க ஒளிக்கதிர் அப்படின்னு சொல்றோம். இது ஒன்றைத்தான் நாங்க ஒளிக்கதிர் அப்படின்னு சொல்றோம். இப்ப ஒரு ஒளிக்கதிர் என்று சொன்னா இதோட பன்மை என்ன? பல ஒளிக்கதிர்கள் ஒன்றுல இருந்து வெளியாகுது. இப்படி பல ஒளிக்கதிர்கள் வெளியாகுது என்றால், எனக்கு இருந்த ஒரு பல்ப் எரியுதுன்னு சொன்னால் அந்த பல்ப்ல இருந்து ஒரு ஒளிக்கதிர் வெளியாகிறது இல்லை, பல கோடிக்கணக்கான ஒளிக்கதிர்கள் வெளியாக போகுது. அந்த ஒளிக்கதிர்களை நாங்க என்ன சொல்லுவோம்? ஒட்டுமொத்தமாக ஒளிக்கற்றைகள்னு சொல்லுவோம். ஒளிக்கற்றைகள்னு சொல்லுவோம். ஒளிக்கதிரினுடைய பன்மையாக நாங்க ஒளிக்கற்றைகள் அவங்கள சொல்லுவோம். ஒளிக்கற்றைகள்னு சொல்லுவோம். இப்போ ஒளிக்கற்றைகளை பொறுத்த மட்டும் இல்ல, பல வகையான ஒளிக்கற்றைகளை பார்க்கலாம். ஏண்டா
இங்க பாருங்க நேரான்னு போகுது. இன்னொன்று ஒரு பல திசைகள்ல போகும் இல்லையா? ஒரு பொருளை பொறுத்த வரையில ஒளிக்கதிர் ஒரு பொருளை வந்து சேரலாம், அல்லது ஒரு பொருள்ல இருந்து விருந்து செல்லலாம், அல்லது ஒரு பொருளை வந்து அடைகிறதுக்கு நேராகவே வந்து செல்லலாம். அப்படி பல வடிவங்கள் ஒளிக்கதிர் வரலாம் இல்லையா? அந்த அடிப்படையில பார்த்தோம்னு சொன்னா ஒளிக்கற்றைகளை பல வகையாக நீங்க பிரிக்கலாம். ஒளிக்கற்றைகளை பொறுத்தவரையில ஒளிக்கற்றைகளை பொறுத்த மட்டும் 3 வகையான ஒளிக்கற்றைகள் எங்களுக்கு பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கணும். 3 வகையான ஒளிக்கற்றைகள் தான். எந்த ஒரு பொருள்ல இருந்தும் ஒளிக்கற்றைகள் ஒரு ஒளிர்பொருள்ல இருந்து ஒளிக்கற்றைகள் செல்கிற நேரம் அது 3 வடிவங்கள்ல தான் அமையும். முதலாவது வடிவம் முதலாவது வடிவம் ஒன்று சமாந்தரமாக ஒரு பொருள்ல இருந்து இன்னொரு பொருளுக்கு சமாந்தரமாக ஒளிக்கற்றைகள் போகலாம். ஒளிக்கற்றைகள் சமாந்தரமாக என்ன செய்யலாம்? போகலாம். ஒரு பொருள்ல இருந்து இன்னொரு பொருளுக்கு ஒளிக்கதிர்கள் சமாந்தரமாக போகலாம். இதுக்கு சமாந்தர ஒளிக்கற்றைகள்னு சொல்லுவோம். இன்னொன்று இருக்குது சமாந்தர ஒளிக்கற்றைகள் சொல்லலாம். உதாரணமாக இது எப்படின்னு சொன்னா, நாங்க ஒரு பல்பை முன்னுக்கு வச்சுட்டு இப்படி நாங்க பார்த்துட்டு இருந்தோம்னு சொன்னா, அல்லது ஒரு பொருளை நாங்க பார்க்கிற நேரம் அந்த பொருள்ல இருந்து எங்கட கண்ணுக்கு நேரடியாக ஒரு குறிப்பிட்ட ஒரு தூரத்துல இருக்கக்கூடிய ஒரு பொருள்ல இருந்து எங்கட கண்ணுக்கு நேரடியாக வரக்கூடிய அந்த ஒளிக்கதிர்கள் சமாந்தர ஒளிக்கற்றைகளாக இருக்கும். சூரியனை பார்க்கிற நேரம் சூரியன்ல இருந்து வரக்கூடிய ஒளிக்கதிர்கள் முடிவெளி தூரத்தில் இருக்கு. எவ்வளவு தூரத்தில் இருக்குன்னு செல்ல இயலாதே. அவ்வளவு தூரத்தில் இருக்கிற சூரியன்ல இருந்து எங்கட கண்ணை நோக்கி வரக்கூடிய இந்த ஒளிக்கதிர்கள் சமாந்தர ஒளிக்கதிர்களாக இருக்க போகுது. அப்படி தூரத்துல இருந்து வரக்கூடிய ஒரு பொருள்ல இருந்து வரக்கூடிய ஒளிக்கதிர்கள் சமாந்தரமான ஒளிக்கதிர்களாக ஒளிக்கற்றைகளாக காணப்படும். பல ஒளிக்கதிர்கள் சேர்ந்தால் ஒளிக்கற்றைகள்னு சொல்லுவோம். இன்னொரு வகையான ஒளிக்கற்றை இருக்குது. அதை நாங்க சொல்லுவோம் ஒருங்கு கற்றைகள் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எங்கட கண் இருக்குன்றால் அந்த பொருள்ல இருந்து வரக்கூடிய ஒளிக்கதிர்கள் எல்லாம் எங்கட கண்ணை வந்து குவியும். எங்கட கண்ணுல வந்து குவியும். பல ஒளிக்கற்றைகள் எங்கட கண்ணுல வந்து குவியும். இதை நாங்க ஒருங்கு கற்றைகள்னு சொல்லுவோம். ஒருங்கு கற்றைகள் ஒருங்கு கற்றைகள்னு சொல்லுவோம். இதை நாங்க பார்த்தோம்னா இல்லை எங்கன்னு சொன்னா போட்டோஷூட் எடுக்கிற இடத்தெல்லாம் பார்த்தால் எங்களோட நோக்கிய எல்லா திசைகள்ல இருந்து கிட்ட கிட்ட ஒரு பொருள்ல கிட்ட இருந்து பல்ப் நாங்க போட்டோஷூட் எடுக்கிற நேரம் எல்லாம் ஸ்டுடியோல எல்லாம் கிட்ட தான் எங்களுக்கு லைட் வச்சுப்பாங்க. அது கிட்ட இருந்து அந்த லைட் அடிக்கிற நேரம் அந்த ஒளிக்கற்றைகள் இவ்வாறு வந்து குவியும். எங்கட முகத்துல வந்து குவிய போகுது. இப்படி குவியும். எங்களுக்கு கண்ணத்தை வந்து பார்க்க எல்லாமே இப்படி குவியும். இதை நாங்க ஒருங்கு கற்றைகள் அப்படின்னு சொல்லுவோம். இத ஒருங்கு கற்றைகள். மூன்றாவது வந்து விருந்து செல்லக்கூடிய ஒரு பொருள்ல இருந்து இப்படி ஒளிக்கற்றைகள் என்ன செய்யும் என்றால் விருந்து செல்லக்கூடியதாக இருக்கும். விருந்து செல்லும் ஒளிக்கற்றைகள் ஒரு பொருள்ல இருந்து விரிந்து செல்லும். இதை நாங்க பேர் விரிகற்றைகள்னு சொல்லுவோம். விரிகற்றைகள்னு சொல்லுவோம். ஒரு பொருள்ல இருந்து பல திசைகள்லையும் இந்த ஒளிக்கற்றைகள் விருந்து செல்லக்கூடியதாக இருக்க போகுது. சரிதானே? இப்ப நாங்க பேசிக்காக கற்றைகள் சம்பந்தமாக படிச்சிருக்கிறோம். இந்த கதிர்கள்ல பன்மை ஒளிக்கற்றைகள் அதை நாங்கள் ஒளிக்கற்றைகள்னு சொல்லுவோம். அதுல என்னென்ன வகை இருக்குதுன்னு படிச்சிருக்கிறோம். அடுத்த மிக முக்கியமான ஒரு விஷயத்துக்கு போவோம். தெறிப்பு சம்பந்தமான விஷயத்துக்கு போவோம். தெறிப்பு முதலாவது எங்கட விஷயம் தெறிப்பு. இப்படி ஒரு சாப்டராக நாங்க போறோம். தெறிப்பு முறிவு இப்படி போறோம். முதலாவது நாங்க படிக்க போறது தெறிப்பு என்றால் என்ன அப்படின்னு. சரிதானே? முதலாவது ஹெடிங் போட்டுக்கொள்வோம். தெறிப்பு. தெறிப்பு அப்படிங்கிறது என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தெறிப்புண்டா என்ன? முதலாவது நாங்க வரைவிலக்கணப்படுத்துவோம். நாங்க வரைவிலக்கணங்கள் எழுதணும் என்றாத அவசியம் இல்லை. விளங்கி வச்சுக்கொள்வோம். இப்ப ஏனென்றால் ஒரு கதிருக்கு பொறுத்தவரையில பல இயல்புகள் இருக்குது. அதுல தெறிப்பு, முறிவு, முனைவாக்கம் இப்படி பல இயல்புகள் இருக்கு. ஒவ்வொரு விஷயமும் ஏன் நடக்குது அப்படின்றத விளங்கிக்கொள்வோம். தெறிப்பு ஏன் நடக்குது? தெறிப்பு ஏன் நடக்குது என்றால் ஒரு கதிர் வார நேரம் நாங்க இங்க லைட் படிக்கிறோம், ஒளியியல் படிக்கிறோம்ன்றதால ஒளியியல் வச்சு சொல்றேன். ஒளிக்கதிர்களை பத்தி சொல்றேன். ஒரு தடையை தாண்டி ஒரு கதிர்கள் போகிற நேரம் உதாரணமாக இப்ப இந்த ஒயிட் போர்டுன்னு வச்சுக்கணும்.
இந்த ஒயிட் போர்டுக்கு நான் ஒரு ஃபிளாஷ் அடிக்கிற நேரம் அல்லது ஏதாவது ஒளிக்கற்றைகள் ஏதாவது ஒரு லைட்டை பிரயோகிக்கிற நேரம் இது என்ன செய்யும்னு சொன்னால் இந்த ஒயிட் போர்ட்ல பட்டு இதுல வந்து பட்டு இதை ஊடுருவ முடியாது, இதை ஊடுருவ முடியாது. அந்த நேரம் அந்த ஒளிக்கற்றைகள் என்ன செய்யும் என்றால் இதுல பட்டு அதே மேற்பரப்புல தெறிப்படையும், அதே மேற்பரப்புல எதிர் திசையில செல்லும். இதுல பட்டு அதே மேற்பரப்புல என்ன செய்யும், வேறு திசையில எதிர் திசையில என்ன செய்யும், செல்லக்கூடியது. அதே மேற்பரப்பில் இந்த மேற்பரப்புல வந்து பட்டு இந்த மேற்பரப்புல இருந்து எதிர் திசையில செல்லக்கூடியதாக இருக்கும். இதைத்தான் நாங்க தெறிப்பு அப்படின்னு சொல்றோம். இதுக்கு காரணம் ஒரு தடையில ஏற்படுற மாற்றம் தான். இந்த தடை இந்த மேற்பரப்புல ஏற்படுற ஒரு மாற்றம் ஒளி இந்த மேற்பரப்புல. உதாரணமாக இதை நாங்க கீறினால் இப்படியார ஒரு செவர் என்று எடுத்துக்கொள்வோமே, ஒரு சுவர் எடுக்கிறோம். இந்த சுவர்ல நாங்க என்ன செய்யறோம் என்றால் ஒரு பல்பால இப்படியாக ஒரு ஒளியை அடிக்கிறோம். இங்க ஒளிக்கற்றை ஒன்றை செலுத்துறோம். இது ஒரு பல்ப்னு வச்சுக்கொள்வோம். இது ஒரு டோர்ச். இந்த டோர்ச் ஒன்றால இது ஒரு டோர்ச், எல்இடி டோர்ச், எல்இடின்னு வச்சுக்கொள்வோம். எல்இடி டோர்ச் ஒன்றால ஒரு கற்றை அடிக்கிற நேரம் இந்த கற்றையை ஊடுருவி செல்றதுக்கு, இந்த கற்றையை ஊடுருவி செல்றதுக்கு இந்த ஒளிக்கற்றைக்கு முடியாது. இந்த மேற்பரப்பு இந்த தடையை ஊடுருவி செல்ல முடியாத கட்டத்துல இந்த மேற்பரப்பு என்ன செய்யும் என்றால் இந்த ஒளிக்கற்றைய எதிர் திசையில தள்ளும். எதிர் திசையில தள்ளும் சொன்னா என்ன நடக்குது, எதிர் திசையில தெறிப்பு, எதிர் திசையில இந்த ஒளிக்கற்றை இந்த திசையில வந்து பட்டு இந்த மேற்பரப்பில் எதிர் திசையில செல்லும். இந்த இந்த நடைமுறைத்தான் நாங்க என்ன சொல்றோம், இந்த நடைமுறையைத்தான் தெறிப்பு அப்படின்னு சொல்லி விளங்குறோம். இந்த நடைமுறையைத்தான் தெறிப்பு அப்படின்னு விளங்குறோம். விளங்கிச்சா விஷயம்? வேறொன்றும் இல்லை, இதுதான் தெறிப்பு. ஒரு மேற்பரப்புல ஒரு ஒளி படுற நேரம் எதிர் திசையில செல்ற ஒரு நிகழ்ச்சியை தான் நாங்க தெறிப்பு அப்படின்னு சொல்றோம். சரிதானே? இப்ப தெறிப்பு வந்தால் பெரும்பாலும் எங்க இந்த தெறிப்பு நடக்குது அப்படின்னு பாக்குற நேரம் தளவாடிகள் தான். நாங்க முகம் பார்க்கிற கண்ணாடி, இந்த முகம் காக்கிற கண்ணாடிகள்ல தான் தெறிப்பு நடக்குது. தெறிப்பு நடந்தா தான் எங்கட உருவம் எங்களுக்கே விளங்க போகுது இல்லையா? நாங்க போட்டுக்கொண்டிருக்கக்கூடிய இன்ஸ்பெக்ஷன் சொல்லக்கூடிய இந்த கண் வில்லைகள், இந்த கண் வில்லைகளை நாங்க கண் வில்லைகளை பார்த்தோன்னா எங்களோட உருவம் எங்களுக்கு திருப்பி விளங்காது, அங்கதான் விளங்கும். அது ஒரு பிம்பமாக உருவாகும். ஆனா நாங்க முகம் பார்க்கிற ட்ரெஸ்ஸிங் டேபிள்ல இருக்கக்கூடிய அந்த கண்ணாடிகளை பொறுத்த வரையில தளவாடின்னு சொல்லுவோம். அதுல போய் நாங்க நின்னவன்னு சொன்னா எங்களோட தோற்றத்தை அது காட்டுது. இதுக்கு காரணம் என்னென்றால் அங்க நடக்கிற தெறிப்பு இந்த மேற்பரப்புல விரிப்பு பட்டு அது எப்படி படுகுது, இப்படி நாங்க இது ஒரு திசையில நாங்க என்ன செஞ்சுக்கிறோம், அடிச்சிருக்கிறோம். அதே போல இப்படி எங்களோட ட்ரெஸ்ஸிங் டேபிள்ல இருக்கக்கூடிய கண்ணாடி இருக்குது. இதுல பின்னுக்கு என்ன செய்யும், இரசம் பூசப்பட்டதாக இருக்கும். பிற்பகுதியில இரசம் பூசப்பட்டிருக்கும் இல்லையா? இதுல நாங்க இப்படி நிக்கிறோம்னு சொன்னா, நிக்கிறோம் என்றால் எங்கள்ல இருந்து வரக்கூடிய ஒளிக்கதிர்கள் இப்படி நேரடியாக வந்து படும் இல்லையா? எங்கள்ல இருந்து வரக்கூடிய ஒளிக்கதிர்கள் இப்படி நேரடியாக வந்து படும். இப்ப குறிப்பிட்ட திசையில வந்து படல தான் இந்த மேற்பரப்புல. இப்ப நேரடியாக சமாந்தரமாக வர்ற நேரம் இந்த சமாந்தர ஒளிக்கற்றைகள் சமாந்தர ஒளிக்கற்றைகளாகவே என்ன செய்யும் என்றால் தெறிப்படையும். சமாந்தர ஒளிக்கற்றைகளாகவே இப்படி தெறிப்படையும், எதிர் திசையில தெறிப்படையும் இல்லையா? எதிர் திசையில தெறிப்படையக்கூடியதாக இருக்கும். எதிர் திசையில தெறிப்படைய இப்ப எங்களுக்கு என்ன செய்யும், எங்களுக்கு ஒரு இமேஜாக நாங்களே எங்கட கண்ணுக்கு இது தெறிப்படைஞ்சோன்னு நாங்க ஒரு இமேஜாக எங்கட கண்ணுக்கு என்ன செய்யறோம், தென்படுறோம். ஆகவே எங்களோட சிகை அலங்காரங்களை எங்களோட ஆடைகளினுடைய அலங்காரத்தை நாங்க செய்து கொள்றோம். விளங்குதா? இது ஒளித்தெறிப்பினுடைய ஒரு நடைமுறை என்றதை விளங்கி கொள்ள வேணும். சரிதானே? இப்ப இந்த ஒளிக்கதிர்களுக்கு பல பேர் இருக்குது இல்லையா? இப்ப இதுக்கு படுகுது, இதுக்கு போகுது, இப்படியா சொல்ற. இந்த ஒளிக்கதிர் படுற ஒளிக்கதிர், போற ஒளிக்கதிர், இப்படியா சொல்ற. இப்ப குறிப்பிட்ட பேர்கள் இருக்குது. அப்படி பார்த்தோம்னு சொன்னா இத இதை வச்சு பார்த்துக்கொள்ளும். சரிதானே? இந்த ஒளிக்கதிரை இந்த டோர்ச்ல இதுதானே வந்து படுகுது இந்த மேற்பரப்பில. இதுக்கு நாங்க சொல்றோம் படுகதிர் அப்படின்னு சொல்றோம். இதுக்கு நாங்க சொல்றோம் படுகதிர் அப்படின்னு சொல்றோம். இது இந்த ஒளிக்கதிரை பொறுத்தவரையில இந்த ஒளிக்கதிரை ரைட் அளக்குறேன். இந்த ஒளிக்கதிரை நாங்க சொல்றோம் இந்த மேற்பரப்பில இருந்து எதிர் திசையில செல்லுது இல்லையா? பட்டத்துக்கு பின்னால தெரிக்குது. ஆகவே இதை நாங்க படுகதிர் சொல்றோம். இதை நாங்க தெறிக்க கதிர் தானே, ஆகவே திரி கதிர்ன்னு சொல்லுவோம். இதை நாங்க தெறி கதிர் என்று சொல்லுவோம். இதை நாங்க மேற்பரப்பு இல்லையா? இதுதான் மேற்பரப்பு, இதுதான் மேற்பரப்பு. இந்த மேற்பரப்புல இருந்து இது வந்து படுகுது, ஆகவே இது படுகதிர். இந்த மேற்பரப்பில தெரிக்குது, ஆகவே இதுல பேர் தெறி கதிர் அப்படின்னு சொல்லுறோம். சரிதானே? இன்னும் சில நாங்க பார்க்கணும்.
இப்ப இது எந்த கோணம் இல்ல 90 பாகையில சமாந்தரமாக வந்து படுகுது. ஆகவே நாங்க இதை என்ன சொல்றோம், சமாந்தர கற்றைகள் தெரிக்குது. ஆனா இங்க குறிப்பிட்ட ஒரு கோணத்துல தான் தெரிக்குது. பாருங்க, இங்க குறிப்பிட்ட ஒரு இந்த நான் மத்தியில 90 பாகையில சமாந்தரமாக ஒரு கோடு கீறி இருக்கிறேன். இந்த கோட்டுக்கு மேல இந்த இதை பார்த்தோம்னு சொன்னா, இந்த கதிரை பார்த்தோம்னா குறிப்பிட்ட ஒரு கோணத்துல இருக்கு இல்லையா? இது குறிப்பிட்ட ஒரு கோணம். இந்த செவ்வனுக்கு இதை நாங்க சொல்லுவோம். இதை நாங்க சொல்றது என்ன? இந்த 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 நாங்க 90 பாகையில சமாந்தரமாக புள்ளிக்கோடு கீறிக்கிறேன். இந்த புள்ளிக்கோட்டுக்கு நாங்க சொல்லுவோம் படுபுள்ளி செவ்வன்னு சொல்லி. படுபுள்ளி அதுல தானே வந்து அந்த அந்த புள்ளியில தானே சந்திக்கிறதாகவே படுபுள்ளி செவ்வன்னு சொல்லுவோம். படுபுள்ளி செவ்வன்னு சொல்றோம். படுபுள்ளி செவ்வன்னு சொல்றோம் இல்லையா? படுபுள்ளி இந்த புள்ளிக்கோட்டுக்கும் இந்த படுகதிருக்கும் இடையிலான இந்த ஒரு கோணம் இருக்கு இல்லையா? இந்த ஒரு கோணம், இந்த ஒரு கோணத்துக்கு நாங்க இந்த ஒரு கோணத்துக்கு நாங்க சொல்ற பேர், இந்த கோணத்துக்கு நாங்க சொல்ற பேர், இந்த கோணத்துக்கு நாங்க சொல்ற பேர் படுகோணம். இந்த கோணத்துக்கு நாங்க சொல்ற பேர் படுகோணம். படுகோணம். அதே போல இந்த படுகோணத்து இப்ப இந்த படுபுள்ளி செவ்வன்ல இருந்து இந்த படுபுள்ளியிலிருந்து இந்த ஒளிக்கதிர் தெரிக்குது இல்லையா? தெரிக்குது இல்லையா? அந்த டைம்லயும் பாருங்க, குறிப்பிட்ட ஒரு கோணத்துல தான் அது தெரிக்குது. ஆகவே இதை நாங்க என்ன செய்வோம் அப்ப? தெரிகோணம். தெரிகதிருக்கு வாரது தெரிகோணம்னு சொல்றோம். இதை நாங்க பேர் சொல்றோம் தெரிகோணம். அத படுகோணம்னு சொல்றோம். இத தெரிகோணம் என்று சொல்றோம். இந்த பேர்கள் எல்லாம் எங்களுக்கு அவசியம். பேர்கள் எல்லாம் அவசியம். இதுக்கு நாங்க படுகோணத்துக்கு பெரும்பாலும் ஐ என்றதை போட்டுக்கொள்வாங்க. தெரிகோணத்துக்கு பெரும்பாலும் சிம்பிள் ஆர் என்றதை போட்டுக்கொள்வாங்க. எழுத்துகள் மாறி வந்தால் பிரச்சனை இல்லை. ஐக்கு பதிலாக வேறொன்றும், ஆறுக்கு பதிலாக வேறொன்றும் தாரதால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எங்களுக்கு முக்கியம் வந்து இந்த படுகோணம் எது, தெரிகோணம் எது, இதை எங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியணும். இது தெரிஞ்சு கொள்றதுதான் எங்களுக்கு விஷயம். ஆங்கில எழுத்துக்கள்ல விஷயம் இல்லை. சரிதானே? அடுத்து இந்த தெரிப்பு சம்பந்தமாக பார்த்திருக்கிறோம். தெரிப்பு சம்பந்தமாக பார்க்கிறேன். விதிகள், தெரிப்புல சில விதிகள் இருக்குது. தெரிப்பு விதிகள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த விதிகள் சம்பந்தமாக பார்த்துக்கொள்வோம். தெரிப்பு விதிகள் வந்து 2 விதிகளை சொல்லலாம். தெரிப்புல 2 விதிகள். அந்த 2 விதிகளும் புதுசா வரல. நான் இந்த சின்ன விஷயங்களை கொண்டு வரக்கூடிய விஷயங்களாக இருக்க போகுது. தெரிப்பு விதியில முதலாவது விதி என்னன்னு சொன்னா, விதிகள்ல முதலாவது விதி, தெரிப்பு விதியில முதலாவது விதி என்னன்னு சொன்னா, படுகதிர் தெரிகதிர் ரெண்டுமே, படுகதிரும் சரி, இந்த படுகதிரும் சரி, இந்த படுகதிரும் சரி, இந்த தெரிகதிரும் சரி, படுகதிரும் சரி, தெரிகதிரும் சரி, படுபுள்ளியில் வரையப்பட்ட செவ்வன் சரி, படுகதிர் தெரிகதிர், இந்த படுகதிரும் சரி, தெரிகதிரும் சரி, இந்த படுபுள்ளியில் வரையப்பட்ட இந்த செவ்வன் எல்லாமே ஒரே தளத்துல தான் அமைப்பாம். தளம் வித்தியாசப்படாது. அதனுடைய அமைப்புல வித்தியாசம் வராது. உதாரணமாக இந்த டிரெக்ஷன்ல, இந்த மார்க்கர் வச்சுக்கக்கூடிய இந்த டிரெக்ஷன்ல இருந்தால், இந்த டிரெக்ஷன்ல ஒளிக்கற்றை வந்து பட்டால், இந்த டிரெக்ஷன்ல தான் என்ன செய்யுமாம்? அது தெரிக்குமாம். சரிதானே? இந்த டிரெக்ஷன்ல பட்ட இந்த ஒரே தளத்துல இருக்கும். இந்த டிரெக்ஷன்ல பட்டு இந்த டிரெக்ஷனுக்கு மாறாது, தளம் மாறாது. இந்த டிரெக்ஷன்ல பட்ட இந்த டிரெக்ஷன்ல தான் இப்படி அந்த ஒளிக்கதிர் பட்டால் இந்த டிரெக்ஷன்ல தான் தெரிக்கும். இந்த டிரெக்ஷன் இப்படிதான் தெரிக்கும். அப்போ ஒரே தளத்துல இருக்குது. இதெல்லாம் ஒரே தளம். இந்த டிரெக்ஷன்ல எப்படி வந்த ஒரு ஒளிக்கதிர் பட இந்த டிரெக்ஷனுக்கு போகாது. ஆகவே முதலாவது விதி என்னண்டா, படுகதிர் தெரிகதிர் படுபுள்ளியினுடைய செவ்வன் எல்லாமே ஒரே தளத்துல இருக்கும். ஒரே தளம் இதுதான் முதலாவது விதி. இந்த மூன்றும் படிச்ச படுகதிராக இருக்கலாம், தெரிகதிர், அதே போல படுபுள்ளியினுடைய செவ்வன் மூன்றுமே ஒரே தளத்தில் அமையப்பெற வேண்டும். இரண்டாவது, படுகோணமும் தெரிகோணமும் ஒன்றுக்கொண்டு சமனாக இருக்கும். படுகோணம் நாங்க படிச்ச படுகதிர் பட்டு, படுபுள்ளியில பட்டு, தெரிக்க கோணம் தெரிகோணம், தெரிகதிர் தெரிக்க கோணம் தெரிகோணம், இது 2 கோணமும் ஒரே அளவாக இருக்குமாம். உதாரணமாக படுகோணம் 20 பாகையாக இருந்தால், படுகதிர் 20ஆக இருந்தால், தெரிகதிரும் 20 பாகையாக இருக்கும். படுகதிர் 20 பாகையாக இருந்தால் தெரிகதிரும் 20 பாகையாக இருக்குமாம். ஒரே கோணமாகத்தான் இருக்குமாம் என்றதை சொல்றாங்க. சரிதானே? இப்ப நாங்க
ஒரு விஷயத்த பார்க்கணும். ஆஹ் இந்த தளவாடியில ஒரு பிம்பம் எவ்வாறு உருவாகுது என்றதனுடைய அதனுடைய அந்த கோட்டு வரிப்படம்னு சொல்லுவாங்க. தளவாடியில நாங்க பார்க்கிற கண்ணாடிக்கு தானே இதெல்லாம் ஒரு உதாரணமாக நான் கீறி காட்டினது. ரியலாக ஒரு கண்ணாடி, நாங்க முகம் பார்க்கிற கண்ணாடியில எப்படி இந்த தெறிப்பின் மூலமாக எங்களுக்கு எங்களோட பிம்பம் தெரியுது அப்படின்றத பார்க்கணும். எங்களோட பிம்பம் தெரியுதுன்றதை நாங்க தெரிஞ்சு கொள்ளணும். முதலாவது தளவாடியை நான் வரைஞ்சு கொள்றேன். இதுக்கு நான் பேர் வைக்கிறேன் தளவாடியா. இது பேர் தளவாடி. இப்ப ஆப்ஜெக்ட் சொன்னா, இப்ப நான் கண்ணாடி பார்க்கிறேன்னா நான் ஆப்ஜெக்ட்னா ஒரு பொருள். இப்ப நான் ஏதாவது ஒரு பொருளை வைக்கிறேன்னா அந்த பொருள் ஒரு ஆப்ஜெக்ட், அது ஒரு பொருளாக இருக்கலாம். சரிதானே? இப்ப எவ்வாறு உருவாகும் அப்படின்னு சொல்லி பார்க்கிற நேரம் தெளிவாக விளங்கணும். குறிப்பிட்ட ஆப்ஜெக்ட், இதை நான் இன்னைக்கு இந்த புள்ளி எடுக்கிறேன் ஆப்ஜெக்டாக, நான் எடுக்கிறேன் பொருளாக எடுக்கிறேன். இந்த பொருள்ல இருந்து ஒரு ஒளிக்கதிர் போகுது, ஒரு ஒளிக்கதிர், சரிதானே? அல்லது 2 ஒளிக்கதிர் போகுதுன்னு இந்த பொருள்ல இருந்து 2 ஒளிக்கதிர் போகுது அப்படின்னு வச்சுக்கொள்வோம். 2 ஒளிக்கதிர் போகுதுன்னு வைப்போம். சரிதானே? 2 ஒளிக்கதிர் எப்படி போகும்? ஒரு குறிப்பிட்ட திசையில போகுது அப்படின்னு சொல்லி வச்சுக்கொள்வோம். குறிப்பிட்ட திசையில போகுது, இப்படி போகுதுன்னு வச்சுக்கோ. குறிப்பிட்ட திசை. ஆகவே குறிப்பிட்ட ஒரு திசையில போகுது. இணைக்கிறத லேசாகும் படுது. சரிதானே? இப்ப படுற நேரம், இப்படி படுற நேரம், இது ரெண்டுக்கும் இடையிலான தூரம், இந்த தளவாடிக்கும் இந்த பொருளுக்கும் இடையிலான இந்த தூரமும், அதே போல இதுல ஒரு பொருள் உருவாகும் இல்லையா? இதுல ஒரு பிம்பம் உருவாக வேணும். எங்களோட கண் எங்களைக்கும் தளவாடிக்கு உள்ளுக்கு போய் இருக்குது இல்ல, தளவாடிக்கு இங்காலதான் இருக்க போகுது கண் இல்லையா? அப்ப எங்களுக்கு ஒரு பிம்பம் உருவாகணும். இந்த பிம்பம் எங்க உருவாகும்? எங்க உருவாகும் என்று பார்த்தீங்க என்றால், இந்த பிம்பம் இதற்கு இந்த குறிப்பிட்ட தூரத்துக்கு சமனான இந்த தூரத்துல இங்கதான் இருக்குது. ஆகவே இந்த தூரமும் சமன் என காட்டுறதுக்காக இந்த கோட்டை காட்டுறேன். இந்த இடத்துல இந்த புள்ளி இந்த இடத்துல ஒரு பிம்பமாக தோன்றும். இந்த கண்ணாடி தளவாடியில இப்ப நிறைய பேர் யோசிப்பீங்க, இந்த தளவாடி இதுக்குள்ள இரசம் பூசப்பட்டிருக்கிறதே, இதை தாண்டி என் உள்ளுக்கு இருக்குதா அப்படின்லாம் அப்படின்னு யோசிக்க தேவையில்ல. பொருள் இங்க இருக்குதுன்னால் அதுக்கு சமனான தூரத்துல குறிப்பிட்ட அந்த பிம்பம் உருவாகும். இந்த பிம்பம் எங்களுக்கு அங்கால தெரியறது இல்லை. எப்படி தெரியுதுன்னு சொன்னா, இது எங்க பிம்பம் எப்படி தெரியும் என்றால், இது இந்த இடத்துல இருந்து எங்களுக்கு இதே செவ்வனுக்கூடாக, இந்த படுபுள்ளி செவ்வனுக்கூடாக தெரியும். இந்த படுபுள்ளி செவ்வனினூடாக தெரிக்க போகுது. இந்த படுபுள்ளி செவ்வனினூடாக இப்படி தெரிக்கும். சாரி, படுபுள்ளி செவ்வனினூடாக இப்படி தெரிக்குமே. படுபுள்ளி செவ்வனினூடாக இப்படி தெரிக்கக்கூடியதாக இருக்க போகுது. அப்ப படுபுள்ளியாக எங்களுக்கு எது வருகிறது? இணைக்கே வந்துடும். இதுதான் படுபுள்ளி. சரிதானே? இந்த படுபுள்ளி செவ்வனினூடாக தெரிக்கும். அதே நேரத்துல இந்த படுகோணமும் இதுதான் படுகோணம் இல்லையா? இந்த படுகோணமும் இந்த தெரிகோணமும் சமனாக இருக்க போகுது. இந்த படுகோணமும் இந்த தெரிகோணமும் சமனாக இருக்க போகுது. எத்தனை கதிர் வந்தாலும் இதுதான் விஷயம். சரிதானே? இந்த இணைக்கு இருக்கிற பொருள் இந்த இடத்துல தளவாடியில பிம்பமாக உருவாகுது. இந்த 2 தூரம், நாங்க எவ்வளவு தூரம் நிக்கிறோமோ அவ்வளவு தூரத்துல பிம்பம் உருவாகும். அந்த பிம்பம் எங்களுக்கு தெரித்து இந்த மேற்பரப்புல நாங்க கண்ணை எங்க வச்சு கொண்டிருப்போம்? எங்களை சைட்ல வச்சு கொண்டிருப்போம் இல்லையா? இதை கண்ணா எடுத்துக்கொள்வோம். கண்ணுக்கு என்ன செய்யுது? எங்களுக்கு பிம்பம் கிடைக்குது. சரிதானே? எங்களுக்கு பிம்பம் இங்கதான் தெரியும். நாங்க பிம்பத்தை இங்கிருந்து பார்ப்போம். ஆனா உண்மையிலேயே பிம்பம் உருவாகுது இங்கதான். நாங்க பிம்பத்தை இந்த இடத்துல பாக்குறோம். ஆனா கோணங்கள் பாருங்க, 2வது வீதியில சொன்ன பாரு, படுகோணம் தெரிகோணம் சமனா தைக்க போகுது. அதுல எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா பிம்பம் இங்க உருவாக போகுது. நாங்க இங்க இருந்துதான் பார்க்க போறோம். அதனால கோணம் படுகோணத்தினையும் தெரிகோணத்தினையும் கோணம் சமன் என்றதால, படுகோணத்தினுடையதும் தெரிகோணத்தினுடைய கோணம் சமன் என்றதால அது உரு பெருத்ததாகவோ அல்லது உரு சிறுத்ததாகவோ எங்களுக்கு தெரியாது. நாங்க எவ்வளவு தூரத்துல ஏன்னு பாருங்க, இந்த இடத்துல நாங்க எவ்வளவு தூரத்துக்கு போறோமோ அவ்வளவு தூரத்துல பிம்பம் உருவாக போகுது. ஆகவே சமனான தோற்றமுடையதான் எங்களுக்கு விளங்க போகுது இல்லையா?
சமனான தோற்றமுடையதாகவே விளங்க போகுதுன்றதை நாங்க தெளிவாக விளங்கி கொள்ள வேணும். சரிதானே? அதனால எங்களோட எங்களோட தளவாடியில உருவாகக்கூடிய பிம்பங்களை பொறுத்தவரை நாங்க சொல்லுவோம் மாய பிம்பங்கள்னு சொல்லுவோம். அவங்கள மாய பிம்பங்கள், எங்களை தளவாடியில் உருவாகக்கூடிய பிம்பங்களை நாங்க சொல்றது மாய பிம்பம். ஏன் மாய பிம்பம்னு சொன்னா, ஏன் மாய பிம்பம்னா பிம்பம் இங்கு உருவாகிறது, ஆனால் இங்க நாங்க சரியாக இதை காட்டணும்னா புள்ளிக்கோட்டினூடாகத்தான் காட்டணும். இந்த சரியாக காட்டினா அப்படி புள்ளிக்கோட்டினூடாகத்தான் காட்டணும். இத புள்ளிக்கோட்டினூடாகத்தான் காட்டணும். ஏனென்றால் பிம்பம் உருவாகிறது பிம்பம் உருவாகிறது இங்க. ஆனா நாங்க பாக்குறது எங்க இங்க நின்று பாக்குறோம், எங்களுக்கு நாங்க நினைச்சு கொண்டிருக்கிறோம் இங்க பிம்பம் உருவாகி தெரிகிற மாதிரி தோன்றுது இல்லையா? தோற்றம் ஒன்றுதான் நாங்க காட்டுது, ஒரு ஏமாத்து வேலை நடக்கமாய்க்கு இல்லையா? அதனாலதான் இதை நாங்க மாய பிம்பம்னு சொல்றோம். மாய பிம்பம் நேரடியான ஒரு ஒளிக்கதிரினூடாக, உதாரணமா இப்படியாக ஒரு பொருள்ல படுகுது என்றால், இங்க தெரிக்குது என்றால் இதுல உண்மை பிம்பம். இதை நாங்க நினைச்சிடும் மாய பிம்பம்னு சொல்ல மாட்டோம். இதை நாங்க தோற்ற பிம்பம், இதை நாங்க உண்மை பிம்பம், உண்மை பிம்பம்னு சொல்லுவோம். உண்மை பிம்பம் கண்ணாலைகள் பார்க்கிற வேண்டாம். எங்களோட கண்ணுக்கு முன்னாலே இந்த மாக்கர் இருக்குது, இந்த மாக்கரை நாங்க பாக்குறோம், இதை நாங்க உண்மை பிம்பம்னு சொல்லுவோம். சரிதானே? ஒரு கண்ணாடியில நாங்க பாக்குறோம் என்றால் எங்களை நாங்க நேரடியாக பாக்குறது இல்லையே. சரிதானே? கண்ணாடியின் ஊடாக பாக்குறோம். இந்த நேரத்துல இங்க உருவாகிறது மாய பிம்பம் என்று சொல்லுவோம். பிம்பம் என்ன செய்யும்? பக்க இடமாற்றம் அடையும். பிம்பத்தை பொறுத்த வரையில எங்களுக்கு பக்க இடமாற்றம் அடைஞ்சிருக்கும். காரணமாக நாங்க இங்க இப்படியான ஒரு பிம்பத்தை, இந்த திசையில ஒரு பிம்பத்தை வச்சால் எங்களுக்கு பிம்பம் இந்த திசையில தான் எங்களுக்கு தெரிக்குது. தெரியுமா? பிம்பம் பொருளை பொறுத்த வரையில இந்த திசையில நாங்க பொருளை வச்சால் எங்களோட பிம்பம் இந்த திசையில தான் எங்களுக்கு தெரியும். பிம்பம் இந்த திசையில தான் தெரியும். எங்களுக்கு மூளைக்கு காண்டல் அடைஞ்சதுக்கு பின்னால அது எங்களோட மூளை திருப்பி இந்த திசைக்கு அதை மாத்தி எடுத்து தான் நாங்க அதை விளங்கி கொள்றோம். சரிதானே? இதான் உண்மையான விஷயம். கண் சம்பந்தமாக படிக்கிற நேரம் அது எப்படி அந்த ப்ரோசஸ் நடக்குதுன்றதை நாங்க படிச்சிருப்போம். சரிதானே? ஆம்புலன்ஸ்ல எல்லாம் பார்த்தோம்னு சொன்னா, ஆம்புலன்ஸ்ல எல்லாம் தளவாடியால நாங்க எங்களோட முன்னுக்கு வர வாகனத்துல தளவாடி தான் இருக்குது. அந்த தளவாடி அந்த இத பொருளை மாத்தி பக்கமாற்றம் அடைய வைக்கும் என்றதாலதான் ஆம்புலன்ஸினுடைய எழுத்துக்கள் தலைகீழாக பொறிக்கப்பட்டிருக்கும் இல்லையா? தலைகீழாக பொறிக்கப்பட்டிருக்கிறதால என்னோட தளவாடியில தானே விளங்குறது. சைட் கண்ணாடி, சைட் மிரர்ஸை பொறுத்தவரையில தளவாடிகள். அந்த தளவாடி என்ன செய்யும் என்றால் அதை சரியாக நேர்த்தோற்றத்தை காட்டக்கூடியதாக இருக்க போகுது. அதனால எங்களுக்கு ஆம்புலன்ஸ்ன்னு சரியாக வாசிக்கலுமாக இருக்கும். அதனாலதான் அங்க ஆம்புலன்ஸ்ல வந்து தலைகீழாக அது ஒட்டப்பட்டிருக்குது. எங்களுக்கு சரியாகத்தான் விளங்கும். ஏனென்றால் எங்கள்கிட்ட இருக்கிறது தளவாடி. அது என்ன செய்யும்? பக்க இடமாற்றம் அடைய வச்சுத்தான் பிம்பங்களை தோற்ற வைக்கும் என்றது எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். சரிதானே? இதுல இது சம்பந்தமாக நான் நினைக்கிறேன் கடைசி 2024 ஆண்டுல ஒரு கேள்வி வந்து 2024 ஆண்டுல ஒரு கேள்வி 2024 ஆண்டுல 19வது கேள்வி. 2024 நான் நினைக்கிறேன் 2024 19வது MCQ. 2024 ஆண்டு 19வது MCQ கட்டாயம் அதை செஞ்சு பார்க்கணும். கட்டாயம் நாங்க என்ன செய்யணும்? அந்த MCQவை செஞ்சு பார்க்கணும். செஞ்சு பார்த்துட்டு MCQவை செஞ்சு பாருங்க. கட்டாயம் பின்னால தொடர்ச்சியாக நாங்கள் என்ன செய்வோம்? ரிவிஷன் பண்ணி கொண்டு போவோம். இது கட்டாயமாக இந்த முறை வாரத்துக்கு மேக்சிமம் சான்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. தொடர்ச்சியாக பாருங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்துல சந்திப்போம்.